மாநில மற்றும் மாவட்ட செயல் வீரர் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்கள் ஆயூரின் அண்ணனே, உம்மை வணங்குகிறோம். பொதுச் செயலாளர் என்கின்ற மகுடத்தை சுமந்து இரவும் பகலும் எங்களோடு களமாடிக்கொண்டு இருக்கும் எங்கள் தளபதியின் நம்பிக்கையே, மாநில பொறுப்பாளர்களே மற்றும் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று கூறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக செயலாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். தளபதி அவர்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தலைவர் அவர்களே, உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு. உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு. நேர்மை, துணிவு, மக்களின் அக்கறை, இதுதான் உங்களின் அடிப்படை. நாங்கள் இந்த மேடையில் உறுதியாக சொல்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் வெற்றியை உங்களுக்கு வெற்றியாக தருவோம். இன்றைய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. கோழிக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இது இல்லை. உங்களுக்கு வெற்றியை தானமாக கொடுக்க வந்த இந்த கூட்டம் இது. நம் கட்சிக்கு பெரிய பலம் உங்களின் நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையை நாங்கள் பிடித்து கொண்டு களமாடி அனைவரும் உங்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுப்போம். இந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு அனைவரும் இலக்கை நோக்கி ஓடுவோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் சின்னத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் கொண்டு செல்வோம். ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களின் நம்பிக்கையும் மாற்றத்தினையும் கொண்டு வருவோம். ஒவ்வொரு பூத்தையும் முழுமையாக கட்டமைப்போம். டிவிகே என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, மக்களின் இயக்கம். மக்களின் நல்லாட்சி வேண்டும் என்று டிவிகையின் அடிப்படையான ஒரு கொள்கையாக கொண்டுள்ளோம். ஒவ்வொரு வீட்டு திண்ணையும் நம்முடைய இலக்கு. தளபதியின் வெற்றி திலகம் நம் பொறுப்பு. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. வாக்காளர்களை சந்திப்போம், நம்பிக்கையை வெல்வோம். வெற்றி நம்மை தேடி வராது, வெற்றியை நாம் தான் உருவாக்க வேண்டும். வெற்றி நம்மை தேடி வராது, வெற்றியை நாம் தான் உருவாக்க வேண்டும். அந்த வெற்றி மேடையில் தான் இருக்கிறது. செயல் வீரர்கள் உழைத்தால் வெற்றி தானாக வரும். அண்ணே, நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி இது பண்ணேன். ஒரு குட்டி ஸ்டோரின்னு, ஒரு நாட்டில் நம்ம ஒரு ராஜா, அப்போ ராஜா கதை தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே டக்குன்னு ஏதாவது ஒரு இதுவாகிடும்ல, நம்மளுக்கு அது பழக்கப்பட்டது தானே அது. அந்த ராஜா ரொம்ப முடியாத ஆகிட்டாரு. அப்போ மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, ராஜா இந்த மாதிரி ஆகிட்டாரு, அவருக்கு நம்ம அவரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வைத்தியர் சொன்னார், நீங்கள் ஒரு அதிசய புறா இருக்குது, அந்த புறாவுடைய ஓட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்கள் ராஜாவை காப்பாற்றி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்டோரா வச்சு ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஓட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்போ பொற்காசுகள் தருவாங்கன்ட்டு போகிறாங்க. அவங்க எல்லாமே தேடுறாங்க. ஒருத்தனுடைய கண்ணில் மட்டும் அந்த குருவியோட அந்த முட்டை கிடைக்குது. அந்த ஒரு உச்சிக்கலை ரொம்ப 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 கஷ்டமான மரம். அது உழைற நிலைமைக்கு இருக்கிற மரத்தில் அந்த உச்சிகளை 3 முட்டை தான் இருக்குது. அந்த முட்டையை அவன் முதல்ல ஏறுறான். ஏறி மேலே போயிட்டு அவன் அந்த ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இறங்கும் போதே அந்த முட்டை கீழே அவன் கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. எப்போ கையிலேருந்து கீழே பழகம் தானே அது கீழே விழுந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஐயோ ராஜாவை காப்பாற்ற முடியாது, இன்னும் 2 முட்டை தானே இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த 2 முட்டையிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு பாதி தூரம் வரான். பாதி தூரம் அப்பயும் விழுந்துடுச்சு அந்த முட்டை. அவனுக்கு எதுவுமே புரியல. 1000 பொற்காசுகள் போயிடுமே நம்மக்கிட்டேருந்து, நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு அவன் அந்த திணறத்தோட மறுபடியும் ரொம்ப கடினமான மரம். அந்த கடினமான மரத்தில் பாம்பு, பூச்சிகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த 3வது முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு கீழே பத்திரமா எடுத்துகிட்டு வரான். ரொம்ப பக்குவமாக அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்கும்போதா அந்த வைத்தியர் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த முட்டையை
அந்த முட்டையை உடைச்சி அதில் ஓட மட்டும் எடுத்து ராஜாவை காப்பாத்துறாரு. அது இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய செயல் வீரர்கள், நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம கிளியராக நம்ம வந்து அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம கட்சியில் சேர்ந்தால் வெற்றியை நம்ம வந்து ஈஸியாக பிடிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் போகக்கூடாது. நம்முடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மாவட்ட கைகள் செயலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு நம்ம அதை நடந்தோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் 3 வாட்டி போயிருக்கும் தேவையில்லை. புரியுங்களா? இது போல் அந்த ஒரே ஒரு முட்டை ஓடு தானே வேணும்னாரு. ஓடுக்காக அவன் ஏன் 3 வாட்டி போய் கஷ்டப்பட்டான்? நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கூட்டமாக சேருங்க. உங்களுடைய கூட்டத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்கள் மூலியமாக நம்ம வெற்றி தலைவருக்கு வெற்றியை கொடுப்போம். பொலக்கட்டம் விசிலு, நிலைக்கட்டம் விசிலு, தெரிக்கட்டம் விசிலு, ஆலட்டம் விசிலு, ஓங்குன கைகள் சின்னத்தில் இணையும், ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும், ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.